ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் 3ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. நாதன் ஒரு கிராமத்து விற்பனையாளரிடமிருந்து, கிராமத்தில் விற்கிறவங்கிட்ட ரூபாய் 800க்கு 10 குடுவைகள் தேன் வாங்கினார். 10 குடுவையில் தேன் வாங்குறாரு. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு? 800 ரூபாய்க்கு வாங்குறாரு. 10 குடுவைகளில் 800 ரூபாய்க்கு தேன் வாங்குறார். அவற்றை ஒரு நகரத்துக்கு, டவுனுக்கு வந்து விற்கிறார். ஒரு குடுவை ரூபாய் 100 வீதம் அந்த 10 குடுவையில் இருக்க தேனை விற்கிறார். அப்பனா அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 10 குடுவை தேன் வாங்கிய விலை ரூபாய்க்கு 10 குடுவைகளை வாங்கிட்டு வர்றார். ஒரு குடுவை தேன் விற்ற விலை ரூபாய். அப்ப எத்தனை குடுவை வித்திருப்பாரு? 10 குடுவை விற்கிறார். நூறு இன்ட்டு 10, ஒரு குடுவை 100 ரூபாய்னா 10 குடுவை எவ்வளோ ஆயிரும்? 1000 ரூபாய் ஆயிரும். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்காரு? விற்பனை விலை 1000 ரூபாய். வாங்கின விலை எவ்வளோ வாங்கியிருக்காரு? 10 குடுவை தேன் 800 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. ஆனால் விற்கல, ஒவ்வொரு குடுவையா 100 ரூபாய்க்கு விற்கல, 1000 ரூபாய்ன்னு வித்துறாரு. அப்போ லாபம் தானே. இப்போ லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை. எவ்வளோ ரூபா லாபம்? 200 ரூபா லாபம் பார்த்துறாரு. மொத்தமாக நாங்கள் கிராமத்துக்கார்ட்ட வாங்கிட்டு இங்கே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு குடியாக விற்கல 200 ரூபா அவருக்கு லாபம் கிடைக்குது. ஓகே.